ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தோம். அதோட வீடியோஸ் எல்லாமே இந்த விலாகில் பார்க்கலாம். நீங்கள் அங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்தது. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்களோட குலதெய்வம் பேர் எர்ச்சீஸ்வர ஐயனார். உங்கள் குலதெய்வம் பேர் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போனோடனே பொங்கல் வைக்க ஆரம்பித்தோம். பொங்கல் பானையில் உள்ள கிணறு இருக்கும், அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து, அது நல்ல தண்ணி தான், தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து உள்ளே வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கோவில் உள்ளே வந்துட்டேன். வெளியில் கேட்டில் இருந்து ஓவர் வியூவாக அப்படியே எடுத்துருக்கேன். இது வெளியில் பெரிய சிலை இருக்கும், இது பயங்கரமாக இருக்கும், நேரில் அழகாக இருக்கும். இன்னுமே விஷுவலில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, நல்லாயிருக்கும். எங்கள் கோவில் வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன கோவிலாக இருந்தது, இப்போ நல்லா பெருசாக கட்டிட்டாங்க. இது கோவில் பின்னாடி அப்படியே பின்னாடி இருக்கிற குளம். ஜென்ரலாக ஐயனார் சாமி வந்து குளக்கரையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஐயனார் சாமியோட நிறைய வரலாறு இருக்குது. அவங்க ஐயப்பனோட மறு அவதாரம், அப்புறம் வந்து சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த குழந்தை தான் ஐயனார் சாமி. இப்படி நிறைய கதைகள் இருக்குது. உங்களுக்கு ஐயனார் சாமி பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கல்வெட்டில் எல்லாமே இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு டொனேஷன் கொடுத்தவங்க எல்லாரோட பேருமே இந்த கல்வெட்டில் எல்லாம் போட்டிருக்காங்க. இதில் என்னோடய அம்மா அப்பா பேருமே போட்டிருக்கு. அவங்களும் டொனேஷன் கொடுத்துருந்தாங்க. அதை தான் என் பொண்ணு கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்ருக்கா. தாத்தா பாட்டி பேர் இங்கே போட்டிருக்காங்கம்மா அப்படின்னு காமிச்சிட்ருக்காப்பா. கிருஷ்ணசாமி, ஆறுமுகவேல், வேல்முருகன், பிராய்லர்ஸ்ன்னு போட்டிருக்கு. அது என்னோடய அம்மா அப்பா பேர். அன்றைக்கி சண்டேங்கிறதுனால கோயிலில் நிறையா கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்திருந்தாங்க. மொட்டை போடுறது, காது குத்து, கடா வெட்டு, இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் இருந்ததுனால உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல. சாமி என்னால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பூஜை நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அங்கே வீடியோ எடுக்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நான் எடுக்கலை. இன்னொரு நாள் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கிளியராகவே வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இதுதான் எர்ச்சீஸ்வர ஐயனார் எங்களோட சாமி. இது இன்னொரு ஃபோட்டோலேருந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். சடனாக எங்கேருந்து அவ்வளோ வௌவால் வந்ததுன்னு தெரியல. மேலே அவ்வளோ வௌவால் பறந்துட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது கோவிலுக்கு இன்னொரு சைடு மரம், மரத்துக்கு கீழே அந்த நாகக்கன்னிகள், அந்த சாமி எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே மறுபடியும் பொங்கல் வைக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். ஒரு வழியாக பொங்கல் பொங்குற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. இது நோர பொங்கி வெளியே வரணும். இந்த வருது வருது. எக்கா 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 மாறி. எங்கள் அக்கா சூப்பராக குழவு போட்டாங்கல்ல. எங்கள் அக்கா வந்து எங்கள் ஃபேமிலியில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் அவங்க தான் குழவு போடுவாங்க. அவங்க பேர் மாரீஸ்வரி. அவங்க ஒரு குழவு போடுறதுல எக்ஸ்பர்ட். இது எங்களோட கெடா குட்டி. இந்த பொங்கல் வந்து இருளப்ப சாமிக்கு வைக்கிறோம். அந்த சாமி, அது ஐயனார் சாமிக்கு சக்கரை பொங்கல். இந்த சாமிக்கு வந்து வெள்ளை பொங்கல் வைப்போம். சாமிக்கு பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பூஜையும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃபைனலி பூஜைலாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேமிலியாக. இது என்னோடய மூத்த மாமா, அவங்க பேர் காமராஜ். இது என்னோடய ஹஸ்பண்ட், எங்கள் தாத்தா. இவங்க என்னோடய 3வது மாமா, இவங்க பேர் ஆறுமுகசாமி. பாட்டி இங்கே சமையல் வச்சுட்ருக்காங்க. சாப்பாடு வந்து நாங்கள் பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து சமைக்கிறதுக்கு தேவையான வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்க எங்களோட ரிலேட்டிவ் பாட்டி தான். அவங்க எங்களுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க, சமையலுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கள ஹாய் சொல்லி கேட்டுட்ருக்கேன். அவங்க காலையிலேருந்து ஒரு ஹாய் கூட சொல்ல, இப்போ தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஹாய் சொல்லலை, பாய் சொல்கிறாங்க. இது வந்து மட்டன் சால்னாவா? இது சால்னாயா? அது கிரேவி. அது இப்போ தான் தண்ணியில் தானே வேகுது. சரி ரைட். இது சால்னாக்கா? சால்னா.
இவங்க தான் எங்களோட மாஸ்டர் செஃப். எங்களோட எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்னாலுமே நான்வெஜ் சமைக்கிறதுக்கு இவங்கள தான் சூப்பராக சமைப்பாங்க. எங்களோட கான்டாக்ட் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். செம்மையாக சமைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களோட அத்தை, அக்கா பொண்ணு, அது இன்னொரு அத்தை, அது என்னோட பொண்ணு. மாவிளக்கு எடுத்தாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் சாப்பிட ஆரம்பித்தோம். இது தம்பிங்க விக்கி, அரவிந்த், விக்கி, தர்ஷன், தாத்தா, இன்னொரு மாமா, இது 2வது மாமா. மாப்பிள்ள மிஸ் பண்ணிட்டு இவங்க பேர் போஸ். ஆமாம், கூப்பிட எல்லாமே முடிஞ்சு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட உட்காந்தாச்சு எல்லாருமே. ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. எல்லாருக்குமே சாப்பாடு பிடிச்சிருந்தது. எங்கள் செஃப் வழக்கம் போல் அசத்திட்டாரு, செம்மையாக இருந்தது சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோடு சந்திக்கலாம். பாய்.